சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணியும் பார்த்தோம்னா அவங்க அறிவழகனை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே போனதுமே பரணி கேட்டுட்ருக்குறாங்க, என்ன அறிவு அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அறிவழகன் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி, அப்புறமா உன் சட்டையில் எப்படி அவளுடைய கைரேகை வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அறிவழகன் சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் நான் அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகும்போது அப்போ மாலதி எனக்கு ஒரு நிமிஷம் உன்னை கட்டிப்பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னை எப்படி பிடிச்சிட்டா, அதில் தான் அந்த கைரேகை வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பரணி இது கேட்டது கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. என்ன அறிவுன்னு சொல்கிற, மாலதி ஒன்று இந்த மாதிரி கட்டுப்பிடிச்சிட்டாலான்னு கேட்கும்போது, ஆமாம் பரணி, எதுக்காக அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனால் அங்கே வீட்டுக்குள்ளே யாரோ இருந்திருக்கிறாங்க, அதனால தான் என்னை வீட்டுக்குள்ளே விடாமல் அவள் தடுத்து நிறுத்தியிருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் முகமே சரியில்லாமல் இருந்திருக்குது. அப்போது நான் போகிறதுக்கு முன்னாடியே மாலதிக்கு அந்த மாதிரிக்கு அவள் கதையை ஒரு கூர்மையான ஆயுதத்தில் குத்தியிருக்கிறாங்க போலுக்கு, அதனால தான் அவள் கையில் இந்த சிகப்பு வந்திருக்குது. அப்போ தான் என்னை வீட்டுக்குள்ளே விடாமல் அவள் தடுத்து நிறுத்தி இருக்கிறா. அப்போ என் மேலே அந்த சட்டையில் கைரேகை படவும் அந்த சட்டையில் சிகப்பாக பட்டிருக்குது. அப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குள்ளே யாரோ போய் இந்த மாதிரி அவள் கதையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பரணியும் சண்முகமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஒருவேளை நீ போகிறதுக்கு முன்னாடி தான் அப்படி நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் நானும் நினைக்கிறேன், நான் போகிறது தெரிஞ்சு தான் ஒருவேளை இந்த மாதிரிக்கு பண்ணினாங்களான்னு தெரியல, ஆக மொத்தத்தில் என் மேலே பழிய போடணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு இந்த கதையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பரணிக்கும் சண்முகத்துக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அப்போ பரணி சண்முகத்தில் சொல்கிறாங்க, நம்ம திரும்பவும் அங்கே வீட்டுக்கு போகலாமா, அந்த வீட்டுக்கு அதாவது மாலதியோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அறிவழகன் சொல்கிறாங்க, ஆமாம் பரணி, நீ வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அப்போ அறிவழகன் இந்த விஷயத்த பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, எதுவுமே எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அறிவு சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ப முடியும் அப்படிங்கவும் என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிற, அதாவது என்ன இருந்தாலும் சரிதான், அறிவு அந்த மாதிரிக்கு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அதனால தான் அறிவழகன் சொல்றது உண்மைன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம மாலதி வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் மாலதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு அவங்க ரூம் ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த எவிடன்ஸுமே கிடைச்ச மாதிரிக்கே தெரியல. அப்போ பார்க்கும்போது மாலதியோட ஃபோனு தான் இருக்குது. அப்போ அந்த ஃபோனை அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஃபோனில் அவங்க பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது அந்த ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே, ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தோம்னா வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. வைஜெயந்தி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சது கரெக்டாக நடக்காமல் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. சிவபாலன் கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போய் வீரா காலத்தில் தாலி கட்டுவான்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ சிவபாலன் நம்மளை பற்றின உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கௌதமும் அதுக்கப்புறமா வைஜெயந்தியோட அம்மாவும் கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, சிவபாலன் என்ன தான் சொன்னாலும் சரிதான், யாருமே நம்ப போகிறது கிடையாது, ஏன்னா அதுக்குள்ளே எந்த ஆதாரமும் இல்லாத இருக்கும்போது அவன் சொன்னால் மட்டும் நம்பிடுவாங்களா என்ன, வீராவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இப்படி பொய் சொல்கிறாங்கன்னு சிவபாலனை தான் தப்பாக நினைப்பாங்களே தவிர மற்றபடி நம்ம மேலே யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படிங்கவும் அதுக்காக நம்ம அசால்ட்டை இருந்துட முடியாது. எப்படியோ மாலதியோட கதையை முடிச்சு அறிவழகன் மேலே அந்த பழியை சுமத்தி அவனை உள்ளத்திலேயாச்சு. அதே மாதிரிக்கு வீராவும் சிவபாலனை விட்டு அவன் வீரா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறா. நம்ம சவுந்தர பாண்டியை வச்சு நிரந்தரமாகவே அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடணும். ஆக மொத்தத்தில் அந்த சண்முகத்து குடும்பத்தை நம்ம பழிவாங்கணும்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு பழிவாங்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருந்தாலும் சரிதான், வீரா நம்ம வீட்டுக்கு வரலன்னா என்ன, அவளை நம்ம வீட்டுக்கு வர வைப்போம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம், சிவபாலனையும் வீராவையும் பிரித்து வீராவை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம், சவுந்தர பாண்டி எதுக்கு இருக்கிறான், அவனை வச்சே நாம் வீராவையும் சிவபாலனையும் நம்ம பிரிச்சிடலாம், பிரித்ததுக்கப்புறமா உனக்கு வீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கௌதம் சொல்கிறாங்க, அம்மா நம்மளுக்கு எதுக்கு நம்மள இந்த வீரா, அதுதான் எப்படி இருந்தாலும் சரி தான், ரெண்டு தங்கச்சிகளோட வாழ்க்கையை நாசமாகி போச்சுல அப்படிங்கும்போது என்னடா நீ பேசிகிட்டு இருக்கிற, வீரா அங்கேயே இருந்துட்டு இருந்தாக்கி அந்த பாக்கியாவும் பரணியும் சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படி சரிதான் சிவபாலனோட சேர்ந்து அவளை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, அதை
நம்ம விட்டுறக்கூடாது, அவன் குடும்பத்தை பழி வாங்கணும்னா வீரா நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க வைஜெயந்தியோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கௌதம், வைஜெயந்தி சொல்கிறதான் உண்மை. வீரா அங்கே மட்டும் இருந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இந்த பாக்கியம் சும்மா இருக்க மாட்டா. சிவபாலனோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே செய்வா. சண்முகத்தோட மனசு மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சண்முகம் வந்து வீராவை சிவபாலனோட வந்து சேர்ந்து வாழணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம், வீராவும் போயிடுவா. அது நடந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், அவங்களை நிரந்தரமாக பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் சண்முகத்தோட குடும்பத்தை நம்ம வந்து பழிவாங்க முடியும் அப்படிங்கவும் உடனே கௌதமும் ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி சௌந்தர பாண்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள தூண்டி விடுறாங்க. என்னங்க எங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிரந்தரமாக சிவபாலனையும் வீராவையும் பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்டுக்கு போங்க, போய் இந்த மாதிரி கேளுங்க அப்படிங்கவும் உடனே சௌந்தர பாண்டி சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, என் பையன் தான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டாங்களா, அதுக்கப்புறம் நீ எதுக்காக அங்கே இருக்கிற, அங்கே வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவ்வளோ வழியை பாரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீரா சொல்கிறாங்க, உன் மகன் தாலி கட்டிட்டாக்கி நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருவேனா என்ன அப்படிங்கவும், அப்படின்னா என் பையன் கட்டின தாலி உன் கழுத்தில் எதுக்காக இருக்கணும் அப்படிங்கவும், அந்த தாலியை நான் கலட்டுறதுக்காக தான் இருக்கிறேன், உன் மகனை வர சொல்லும், அவன் முகத்தில் தூக்கி அந்த தாலியை வீசுற அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோவத்தோடு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகவும் இது கேட்டு சவுந்தர பாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம என்ன நினச்சோமோ அதே மாதிரிக்கு இந்த வீரா முடிவெடுத்து சொல்லிட்டா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் சொல்கிறாங்க, அதை என் தங்கச்சி தன்னுடைய முடிவை சொல்லிட்டாலா, அதுக்கப்புறமா எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்கள் மகன் வந்து என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டிட்டாக்கி அவன் என்ன குடும்பம் நடத்துறதுக்காக வந்துடான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்களா என்ன, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, என் தங்கச்சி உன் வீட்டுக்கு என்றைக்குமே மருமகளாக வரவே மாட்டா அப்படிங்கவும் அப்போ சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க, இதுதான் எனக்கும் வேணும், என் பையனை நான் அனுப்பி விடுறேன், உன் தங்கச்சி கழுத்தில் கிடக்கிற தாலியை கலட்டி அவன் கையில் கொடுக்க சொல்லு அப்படின்ட்டு சவுந்தர பாண்டி அங்கேருந்து போகவும் இதை கேட்டுட்டு சரின்னு சொல்கிறாங்க. என்னையா நம்ம நினச்ச மாதிரிக்கு நடந்துருச்சு அப்படிங்கும்போது, ஆமால நம்ம நினச்ச மாதிரிக்கு நடந்துருச்சுன்னு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவையும் சிவபாலனையும் நிரந்தரமாக பிரிக்கணும், பிரித்து கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வைஜெயந்தி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே மாதிரிக்கு அறிவழகனை நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முடிவெடுக்கிறாங்க. மாலதியோட ஃபோனில் இருந்து அவங்க யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வைஜெயந்தி குருக்கெல்லாம் பேசியிருப்பாங்க. அதனால வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களா அறிவழகன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.